கல்வி டெவலப்புக்கு மத்திய அரசு நிதியே வழங்கணும்னு ஒரு குற்றச்சாட்டு எழுதிட்டே இருக்காரு சார். அது வந்து போலியான, அவதூறான, உண்மைக்கு புறம்பான ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா எஸ்எஸ்ஏவில் போன வருடம் 1200 கோடி ஒதுக்கப்பட்டு, ஆனால் இந்த வருடம் 4800 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் என்னன்னா சார், இந்த பஸ் ஸ்டாப் இருக்குது, நீங்கள் 10 மணிக்கு பஸ் வரும், நீங்கள் 10 மணிக்கு போய் 9:45 போய் நின்றுட்டு பஸ் வரலன்னு சொன்னால் அது உண்மை தான். ஆனால் அது நியாயம் கிடையாது. 10 மணி பஸ்ஸு 10 மணிக்கு தான் வரும். அது மாதிரி எஸ்எஸ்ஏவில் ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த ஃபண்டு வர வேண்டிய நேரத்தில் தான் வரும். ஒதுக்கப்பட்டு அலாட் ஆனதற்கு பிறகும், அலாட் ஆயிடுச்சுன்னு மத்திய அமைச்சர் சொன்னதற்கு பிறகும், அது வரக்கூடிய அந்த இன்பிட்வீன் கேப்பில் ஸ்டாலின் ஒரு நாடகம் ஆடுறாரு. இப்படி தான் ஜிஎஸ்டி நிலுவைன்னு ஒரு நாடகம் ஆடினாங்க. இப்போ எஸ்எஸ்ஏ ஃபண்டு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. இப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி, ஜிஎஸ்டி வரி 50%, நான் 10 ரூபா டேக்ஸ் கட்டுறேன்னா இந்த ஜிஎஸ்டி பண்ணுக்குன்னு நீங்களே க்ரீம் பண்ணுக்கு 50% ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னால் 2.5% மாநில அரசாங்கத்துக்கு போகுது, ஸ்டாலின் அரசுக்கு போகுது. அதை பற்றி யாருமே பேசலையே. ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கு போகிற அந்த 2.5%லையும் 41% திருப்பி மாநில அரசாங்கத்துக்கு தந்துவிட்ட பிறகும் கூட ₹1 கொடுத்தா 29 காசு தான் மத்திய அரசாங்கத்துக்கு போகுது. அந்த 29 காசை வச்சுக்கிட்டு நாம இந்த பள்ளிக்கூடங்கள் கட்டுறதுக்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்குது, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டுறதுக்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்குது. தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் மத்திய அரசாங்கம் கட்டி கொடுத்தது, எய்ம்ஸ் மருத்துவமனை மத்திய அரசாங்கம் கட்டி கொடுத்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் மத்திய அரசாங்கம் பண்ணுது. ரோடு மத்திய அரசாங்கம் போடுது. இப்போ நாகப்பட்டினம் ரோடு, 4 ரோடு மத்திய அரசாங்கம் போடுது. இப்படி எல்லாம் மத்திய அரசாங்கம் பண்ணுது. மாநில அரசாங்கம் வாங்குற டாக்ஸ்ல என்ன பண்றீங்க? இப்போ நீங்க கேக்குறீங்கல்ல சார், கல்வி பொதுப்பட்டியல் இருக்கு சார், மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க சார்னு. பொதுப்பட்டியல் இருந்ததுனால தானே இப்ப காசு கேக்குறீங்க. 3 வருஷமா என்ன சார் பண்ணாங்க? காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. வேற என்ன அரசியல் பண்ணிச்சு திமுக? திராவிட மாடலுடைய இது என்ன அரசியல் கோஷம் என்ன? முன்னாடி சொன்னாங்க அந்த கோஷம் இந்த கோஷம், அடைந்தால் திராவிட நாடு, இல்லியல் சுடுகாடெல்லாம் சொன்னாங்க. இப்போ திராவிடத்துக்கு ஒரே கோஷம் தான். என்ன சொல்லுங்க பாப்போம்? காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. நாங்க கொடுக்குற காசுல என்ன சார் பண்றீங்க? மக்கள் நாங்க கொடுக்குறோம்ல, அந்த காசுல என்ன பண்றீங்க?